ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த மஃபியா சீரீஸில் எபிசோட் 8 and 9ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இப்போ பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பேங்காக் சிட்டிக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கிம்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ளைட்டில் வர்றதுக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது. அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமாக ஷிவரிங் ஆகுது. அவனோட கையெல்லாம் ரொம்பவே வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ரெண்டு கையும் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை நம்ம கமலும் பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம கிம் கிட்ட என்னாச்சு, உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு பயமா எனக்கு நெவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமலை பார்க்க, நம்ம கமல் இருந்துட்டு டேய் நீ ரொம்ப பிடிவாதமா இருக்கடா, உனக்கு பயமா இருக்குன்னா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட கேட்டுட்டு சரி ஓகே கையை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கையை நீட்டுறான். நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கு நம்ம கிம்க்கு. நம்ம கமல் நம்ம கிம் கிட்ட சரி ஓகே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அட போடா, அங்க சுச்சுவேஷன் எப்படி போதோ அதை பொறுத்து தான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பேன், நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் சரி விடு இவங்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் அமைதியா இருக்கான். அப்புறம் அவங்களோட பேங்காக் சிட்டிக்கும் ஃபிளைட் லேண்ட் ஆகுது. நம்ம கிம் எப்படியோ ஏறிட்டான். ஆனா இறங்குறதுக்கு பைபிளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு மாதிரி தங்கிட்டே இருக்கேன். நம்ம கமல் சரி வா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கையை பிடிச்சி அங்கேருந்து செம கியூட்டா கூட்டிட்டு போறான். நம்ம கிம் நம்ம கமலை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவனும் அவன் கூடயே போயிட்டு இருக்கான். எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னே சட்டுன்ட்டு ஒரு சாங் என்னோட மைண்ட்ல வந்துச்சு. என்ன சாங்னா, இந்த சகுனி மூவில ஒரு சாங் வரும் இல்லையா, மனசெல்லாம் மழையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த சாங் தான் என்னோட மனசுல சட்டுன்ட்டு வந்துச்சு. நம்ம கிம் அப்படியே நம்ம கமலை அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே அவன் கூடயே போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த சீனை இங்கேயே கட் பண்ணனா நெக்ஸ்ட் நம்ம தனை வீட்டை தான் காமிக்கிறாங்க. தனை வீட்டுல நம்ம பசங்களோட கார் செம ஸ்மூத்தா அங்க ஸ்டாப் ஆகுது. கார் சவுண்ட் கேட்டோடனேவும் நம்ம டனையோட பாடி கார்டு வெளியே பார்த்தா இவங்கெல்லாம் நிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோம் அப்புறம் லோப்புங்கிற மாதிரி ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காருக்குள்ள நம்ம கிம்மும் கமலையும் காமிச்சா, நம்ம கமல் கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு என்ன நடந்தாலும் நீ காரை விட்டு வெளியே வரவே வராத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் பேசிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீ காரை விட்டு இறங்கவே இறங்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு என்ன ஏன்டா உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்றேன், நானும் உன் கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு அங்க நிலைமை எப்படி வேணாலும் மாறி போகலாம், கையை மீறி போறது கூட நிறையவே சான்ஸ் இருக்கு, சோ நீ பெட்டரா நீ காருக்குள்ளேயே இரு, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம், ஹர்ட் ஆகிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இங்க கோமையும் லோப்பையும் காமிச்சா, நம்ம கோம் அந்த பாடி கார்டு கிட்ட இந்த மாதிரி டனையை பாக்குறதுக்கு மிஸ்டர் கமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் எப்படி பேசிட்டு இருக்கும் போதேவும் டனையும் வெளியே வரான். இதை பார்த்து நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட சரி ஓகே நீ காருக்குள்ளே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கலான்னு பார்த்தா, நம்ம கிம் இருந்துட்டு அப்புறம் உன்னோட சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நீ என்ன நினைச்சோன்னு வரி பண்ணிக்காத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட சொல்லிட்டு டனையை பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம டனை இருந்துட்டு கமலை பார்த்தோன்னே ரொம்ப பெரிய ஆள்ல என்ன தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு வேற என்ன பண்றது, எனக்கு உன்னை பாக்குறதுல சுத்தமா விருப்பமே இல்லை, ஆனா என்ன பண்றது, சில விஷயங்கள் டீல் பண்ணணும்னா நேர்ல வந்துதானே ஆகணும், சரி உன்னை பாக்குறதுக்காண்டி உன் வீட்டை தேடி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டே, இப்படிதான் வெளியவே நிக்க வச்சு பேசுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் டனை கிட்ட சொல்ல, நம்ம டனை இருந்துட்டு டே நீ என்ன என் மாமனா மச்சானா, நான் ஏன்டா உன்னை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்க உனக்கு காஃபி தண்ணியெல்லாம் கொடுத்து பேசணும், ஒழுங்கு மரியாதையா வந்த வேலையை பேசிட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை கொஞ்சம் கடுப்பா நம்ம கமல் கிட்ட பேச, நம்ம கமல் இருந்துட்டு ரொம்பவே கூலா இப்ப ஏன் நீ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கு பேசுறதுக்கு நிறையவே டைம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஸ்லோவாவே பேசலாம், நான் உனக்காண்டி சில கிஃப்ட் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் போன்லயேவும், நீ எல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வழக்கம் போல கையாட்டுறான். கையாட்டினதும் காருக்குள்ள இருந்து இவங்க அடிச்சு போட்டு வச்சிருந்த டனையோட சபார்டினேட்ஸ் எல்லாரையுமே கொண்டு நம்ம டனை கண்ணு முன்னாடி குப்பை மாதிரி கொட்டுறாங்க. கொட்டிட்டு நம்ம கமல் டனை கிட்ட இங்க பாரு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தலமான வேலை எதுவும் பண்ணிக்காத, உனக்கு என்ன நான் தான் பிரச்சனையா, நான் தான் பிரச்சனைனா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே மோது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ மறுபடியும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் டனை கிட்ட சொல்ல, நம்ம டனை இருந்துட்டு இப்ப நீ எதமோ சொல்ற, ஆனா என்ன சொல்ற ஏது சொல்றேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை நக்கலா நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கோமுக்கு கடுப்பாயிட்டு நீ இதை பண்ணல அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் நம்ம டனை கிட்ட சண்டை போடுற மாதிரி போக, நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காண்டி இங்க வரல, நான் உன்னை வார்னிங் பண்றதுக்காண்டி இங்க வந்திருக்கேன், இதோட நீ இதை ஸ்டாப் பண்ணிக்க, நெக்ஸ்ட் டைம் நீ இதே மாதிரி பண்ணனா நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன், நடக்கிறதே வேற, இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் நம்ம டனையை வார்னிங் பண்ணிட்டு இருக்கான். நம்ம டனை இதெல்லாமே கேட்டுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கே, என்ன இதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டி நீ நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி டனை கொஞ்சம் ஓவராவே நம்ம கமல் கிட்ட பேச, நம்ம கமல் இருந்துட்டு இங்க
பாரு ராசா, நான் இங்க வந்தது உன்னை பயப்படுத்தணும்ட்டோ உன்னை மிரட்டணும்ட்டு கிடையாது. நான் இங்க வந்தது உன்னோட சபார்டினேட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ட்டு தான். உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் அவங்களுக்கு சில லெசன்ஸும் எடுத்து அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க பாடியில சில பார்ட்ஸ் வேணா காணாம போயிருக்கலாம். அதை நினைச்சு நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. ஏன்னா அவங்க கை வச்சது என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல. என் பாய் ஃப்ரெண்ட் மேல கை வச்சா என்ன நடக்கும்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டனைகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் வரதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு காரை விட்டு வெளியே இறங்குறா. வெளியே இறங்கினதும் நம்ம கமல் இருந்துட்டு கிம் என்ன பண்ற, காருக்குள்ள ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு ஏறுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு வந்து கார்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா டனைகிட்ட வரான். டனைகிட்ட வந்ததும் நம்ம கிம் வந்து பொழிச்சுட்டு அவன் கண்ணத்திலேயே ஒரு குத்து குத்துறான். நம்ம டனைக்கு பயங்கரமா வலிக்குது போல. நம்ம கமல் இருந்துட்டு டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுருக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம கிம்க்கு பயங்கரமா கோவம் வருது. விட்ட கோவத்துல இன்னொரு அடி கூட அடிச்சிருவான் போல. நம்ம கமல் தான் அவனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். நம்ம கிம் வந்து இப்ப ஏன் டனை இந்த அடி அடிச்சானா, டனை வந்து கிம்மை கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணால. அந்த கோவத்துல வந்து நம்ம கிம் வந்து டனை அடிக்கல. இவன் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது சல்மானுக்கும் ஈட்டுக்கும் ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும். அந்த கோவத்துல தான் இப்ப கிம் வந்து நம்ம டனையோட முகரையிலேயே நல்லா குத்து குத்துன்னு குத்தி இருக்கான். இவன் குத்துன குத்துல டனைக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம கமல் இருந்துட்டு ஐ எம் சாரி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான், என்னால ஒன்றும் பண்ண முடியல, என்னால ஸ்டாப் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து டனையிட்ட சொல்ல நம்ம டனைக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அடே உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு தைரியம் இருந்தன இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கோவமாவேவும் நம்ம கிம் கிட்ட கத்த. நம்ம கிம் வந்து என்ன உனக்கு இன்னொன்னு வேணுமாங்கிற மாதிரி அவன் மறுபடியும் சண்டைக்கு போவ இவன் தைரியமா இருந்தா பண்ணிதான் பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம கமல் இருந்து டடை வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் காருக்கு. எப்படியோ ஒரு வழியா சபார்டினேட்ஸும் நம்ம கிம் கமல் எல்லாருமே கார் ஏறி அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் டனையை காமிச்சா டனை அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவ அடி வாங்கின கடுப்புல நீங்க எல்லாருமே லூஸ்டா, நீங்க எல்லாருமே வேஸ்ட், உங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எல்லாம் தின்னுட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் லாயக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லா அவனோட சபார்டினேட்ஸை போட்டு அடி அடின்ட்டு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கமலை காமிச்சா நம்ம கமல் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தப்பறம் அவனோட ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வீட்லயே ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்ததை பார்த்தா நம்ம கமல் இருந்துட்டு என்ன விஷயம், என்ன தேடி இவ்வளவு தூரம் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் உன்னோட கிச்சனை யூஸ் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நீ வந்து ஆன்டி நீ கிட்ட சொல்ல, அவங்களே உனக்கு வந்து பெட்டரா ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல, ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நான் வந்து சிம்பிளா ஏதாவது டிஷ் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அப்படிதான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல நம்ம கமலும் சரி ஓகே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோட சபார்டினேட் கிட்ட சொல்ல, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குக் பண்றதுக்காண்டி லைட்டா ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பான். எடுத்து வச்சவே மறுபடியும் திரும்பி நம்ம கமல் கிட்ட நான் சமைக்கிறேன் உனக்கும் சேர்த்து சமைக்கவா நீ சாப்பிட்றே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நீ எனக்காண்டி சமைக்கிறேன்னா நான் அதை சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. சரி ஓகே நான் சமைச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன், நீ அதுக்கப்புறம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம கிம் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கமல் அவன் மனசுக்குள்ளேயும் இப்பதான் நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்க, நீயே ஒரு நாள் சீக்கிரமா வந்து உன்னோட லவ் என்கிட்ட சொல்வ பாரு கிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவன் மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் நம்ம கிம் வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. கமல் மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம கோமும் நம்ம ரூஜு 2 பேருமே ஒன்னா வராங்க. இதை வந்து நம்ம கமலும் நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் என்னாச்சு 2 பேருமே இங்க வந்திருக்கீங்க, 2 பேருமே ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து 2 பேர்கிட்டயும் சொல்ல நம்ம கோம் இருந்துட்டு இந்த மாதிரி கசினோ கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா உங்ககிட்ட சில அப்டேட் எல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட இவனுக்கு வந்து அப்டேட் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். எவ்ரி திங் எல்லாமே டன், எல்லாமே நம்ம நினைச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம செரி கிட்ட இருந்து நம்ம கமலுக்கு கால் வருது. நம்ம கமல் வந்து அந்த காலை பார்த்துட்டு அந்த கால் அட்டன் பண்ணாம அப்படியே கட் பண்ணி விட்டுறான். இவன் கட் பண்ணதும் அந்த கால் வந்து நம்ம கோமுக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட இந்த மாதிரி மிஸ் செரி தான் கால் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோம் வந்து நம்ம கமல்கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு அவன் வழக்கமா சொல்ற பதிலே தான் சொல்லிட்டு இருக்கான். நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல, அவகிட்ட பேச முடியாதுன்னு சொல்ல, அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்டா இருந்தா மட்டும் என்கிட்ட வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்ல நம்ம கோமும் எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த போன் எடுத்துட்டு அந்த பக்கம் தனியா நின்று பேசிட்டு இருக்கான்.
செரிகிட்ட இந்த மாதிரி பாஸ் ரொம்பவே பிஸியா இருக்காரு, அவர்கிட்ட இப்பெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் சொல்ல, அந்த பக்கம் நம்ம செரி இருந்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்ப போல. அதுக்கு நம்ம கோம் இருந்துட்டு இப்பெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது, அவர் ரொம்பவே பிஸியா இருக்காங்க மிஸ் செரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம பைபூன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் கேட்டுட்டு இருக்கான். நம்ம பைபூனுக்கு மிஸ் செரியா யார் அது அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் டவுட்லயேவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்பவே பயபுலைக்கு ஜெலஸ்லாம் வர ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி ஜெலஸ் மூட்லயேவும் அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துட்டு நம்ம ரூஜ் கிட்ட என்ன ஆச்சு, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற போல ஏதாவது இருந்தாலும் சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜ் கிட்ட சொல்ல, நம்ம ரூஜ் இருந்துட்டு ஆமா இந்த மாதிரி நம்ம வேர் இஸ் பர்ன் ஆச்சுல, அது எல்லாமே இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமலும் இருந்துட்டு சரி ஓகே நல்ல விஷயம் தான், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் கிட்ட நம்ம கமல் சொல்ல, நம்ம ரூஜுன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்ட்டு நினைக்கிறேன். ஆனா பயபுள்ளைக்கு ஏதோ ஒண்ணு கேட்கணும் போல. மறுபடியும் திரும்பி நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம கமல் இருந்துட்டு என்ன விஷயம், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதா இருந்தாலும் சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜி கிட்ட சொல்ல, நம்ம ரூஜி இருந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இத்தனை வருஷத்துல நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை, என்ன விஷயம் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கமல்கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு அதுவா நீ எப்பயாவது லவ் பண்ணிருக்கியா, லவ் பண்ணி பாரு அது உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜி கிட்ட சொல்ல, நம்ம ரூஜ் இருந்துட்டு அது லவ்வா அப்படிங்கிற மாதிரி பயபுல ரொம்பவே பிளஷ் ஆகி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் கேட்ட கேள்விக்கு நம்ம கமல் வந்து லவ்ங்கிற ஒரே பதில அவனுக்கான ஆன்சரை பண்ணி முடிச்சுட்டேன். இதை விட யாரும் ரொம்ப டீட்டெயிலாகவும் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரூஜ் வந்து சிரிச்சிட்டேவும் அவனும் அங்கேருந்து சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கமலோட ஃபேஸ்லாம் பயங்கரமான சிரிப்புலாம் மறுபடியும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கிம்மை காமிச்சா, கிம் வந்து லைட்டாக சமைக்கிறேன்ட்டு ரொம்பவே ஹெவியாக சமைச்சு வச்சிருக்கான். பறக்கிறது, ஊறுறது, தண்ணியில் மிதக்கிறதுன்ட்டு நம்ம கிம் வந்து நம்ம கமல்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்பவே ஹெவியாக அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். இவன் அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம கமல் வந்து சடனாக நம்ம கிம் அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிடுறான். இவன் ஹக் பண்ணதை நம்ம கிம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கிம் வந்து கொஞ்சவே பயந்துட்டாடே என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படி வந்து என்ன பயமுடுத்திட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி நில்லுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்கறான். நம்ம கிம் இருந்துட்டு கமல் காண்டி செஞ்ச டிஷ்ஷோட நேம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கான். டிஷ் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். எல்லா டிஷ்ஷோட நேமையும் சொல்லிட்டு இது எல்லாமே உனக்காண்டி தான் பண்ணி, இது எல்லாமே உனக்கு பிடிக்கும்ல, நீ சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க, நம்ம கமல் வந்து கிடைக்கிற கேப் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ பாய்சன் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவனை ரொம்ப டைட்டாவே ஹக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிம்க்கு ரொம்பவே கடுப்பாது, அட என்னடா பண்ணிட்டு இருக்க, இது கிச்சன்ல கூடவா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, கொஞ்சம் தண்ணி இப்படியே என்ன ஹக் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்படி குக் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு ஏதாவது நான் குக்கிங்ல ஹெல்ப் பண்ணவா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு என்ன உனக்கு இப்ப நல்லா தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்காம இருந்துட்டு, ஏன் எனக்கு மாஃபியா வேலை மட்டும் தான் தெரியுமா என்ன, குக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேனா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சொல்லு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்தா அங்க வந்து ஷிம்பு வந்து பீல் பண்ணாம இருக்கு. சரி ஓகே இந்த ஷிம்பை வந்து பீல் பண்ணி கொடு, இதை பீல் பண்ணா எனக்கு நெயில் எல்லாம் வலிக்கும், நீயே பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பீல் பண்ணிட்டு இருக்க நம்ம கிம் வந்து அவனை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இதை வந்து நம்ம கமல் வந்து அவனை பார்க்காமலேவும் இப்ப நீ என்ன பார்த்து தானே சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஆமா உனக்கு அப்படியே எல்லாம் தெரியுது பாரு, நான் ஒன்னும் உன்னை பார்த்து ஒன்னும் சிரிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் அவனை பார்த்துதான் சிரிச்சுட்டு இருக்கான். எனக்கு கமலை பார்த்தா ஒரே சிரிப்பா போச்சு, எவ்வளவு பெரிய மாஃபியா லவ் காண்டி என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு பாருங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பா போச்சு நம்ம கமல் பண்ற வேலையெல்லாம் பார்த்து. இவன் இப்படி இங்க ஷிம்ப் கிளீன் பண்ணிட்டு இருக்க, இவனோட போன் வந்து வைப்ரேட் ஆகுது. இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு உன்னோட போன் வந்து ரொம்ப நேரமா வைப்ரேட் ஆகுது என்னன்ட்டு எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்றேன். நம்ம கமல் இருந்துட்டு அது எல்லாமே நான் அப்புறமேட்டா பாத்துக்கிறேன், இதை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அந்த ஷிம்ப் எல்லாமே பீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ஒரு இமேஜும் வருது. இவன் இருக்கான்ல பேங்காக் சிட்டி, அந்த சிட்டியோட இமேஜ் போட்டு சியூ சீக்கிரமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம கிம் இருந்துட்டு அந்த போனையே பார்த்துட்டு இருக்கான், யாரா இருக்கும் இந்த நேரத்துல மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த மொபைலையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம கமலும் அதை நோட் பண்றான் இவன் பாக்குறத. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க போல. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து டிப் டாப்பா ரெடி ஆகி அவனோட லேப்டாப் இதெல்லாமே அவனோட பேக்ல எடுத்து வச்சுட்டு இருக்கான் ஆஃபீஸ் போறதுக்காண்டி. பையனுக்கு இப்பதான் வெக்கேஷன் வந்து முடிஞ்சிருக்கு போல, ஒரு வழியா ஆஃபீஸ் போறதுக்கு மனசு வந்து கிளம்பிட்டு இருக்கான். இவன் இப்படி எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம கமல் வரான். கமல் வந்துட்டு இந்த பேக் எடுக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு ஸ்பீடா வந்தியா, எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஆமா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், என்ன விஷயம் ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி
நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு, ஆமா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், இங்க வா என் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட இவ இருந்துட்டு, அட போடா உன் பக்கத்துல வந்தா நீ என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியும், நானும் உன் பக்கத்துல வரமாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அங்க இருந்து தலை தெரிச்சு ஓடலான்ட்டு பார்த்தா நம்ம கமல் வந்து சடனா அவனை கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அவனோட மடி மேலேயோ அப்படியே உட்கார வச்சுக்கிறான். கிம் இருந்துட்டு, அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்பவே லேட் ஆகுது என்ன விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு, இங்க பாரு எனக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் உன்னை வந்து பார்க்குறேன், அதுக்குள்ள நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறேனோ அத்தனை டைமும் நீ என்னோட காலை வந்து பிக் பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு, நான் உன்னோட கால் அட்டன் பண்ணலன்னா நீ என்ன சும்மாவே இருக்க போற, எப்படியும் உன்னோட சபார்டினேட்க்கு கால் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க தான் போறாங்க பேசுறதுக்கு, எப்படியும் நம்ம 2 பேர் பேசிதான் ஆகணும், இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே உன்னோட கால் அட்டன் பண்ணி உங்ககிட்ட பேசிடுவேன்ல, சரி ஓகே இப்போ எனக்கு ரொம்பவே லேட் ஆகுது, நான் பைபனை வேற கொண்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணணும், அவனுக்கும் ஸ்கூலுக்கு ரொம்பவே லேட் ஆகுது, நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிக்கலான்னு பார்த்தா நம்ம கமல் வந்து அவனை போக விடாம மறுபடியும் அவன் கையை பிடிச்சி இழுத்து அவனோட மடி மேலேயே உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு அவனோட கண்ணத்துல ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கிஸ் தான், எப்ப நீ இங்க இருந்து கிளம்பலாம் தாராளமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம்க்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. அவனை பார்த்து சிரிச்சுட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து எந்திரிச்சு போலான்ட்டு பார்த்தா நம்ம கமல் வந்து நம்ம கிம்மோட பட்லயே ஒண்ணு வைக்கிறான் பட்டுன்ட்டு. நம்ம கிம் இருந்துட்டு, அட என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு குசும்பு வந்து ஓவர் ஆயிடுச்சு போல, இரு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை பார்த்து சிரிச்சுட்டேவும் அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கமலும் அவன் போறதையோ பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் நம்ம கிம்மையும் நம்ம பைபூனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து பைபூனை ஒரு வழியா ஸ்கூல்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டான். நம்ம பைபூனும் சரி ஓகேன்ட்டு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ட்டு போறான். ஆனா அவனால போக முடியல, ஏதோ ஒண்ணு கேட்கணும்ட்டு ரொம்பவே பயபுல தாங்கிட்டே இருக்கான். இதை வந்து நம்ம கிம்மும் பார்த்துட்டு, என்னாச்சு பைபூன், ஏதாவது பிரச்சனையா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி, என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்க, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபூன்கிட்ட கேட்க நம்ம பைபூன், அதெல்லாம் ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு செரின்ட்டு வேற யாராவது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு, செரியை பத்தி எனக்கு பர்சனலா எதுவும் தெரியாது, ஏன் அவங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா என்ன, என்ன விஷயம் ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபூன்கிட்ட கேட்க நம்ம பைபூன் இருந்துட்டு, அவங்க என்கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, லாஸ்ட் நைட் கோம் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அதை வந்து நான் கேட்டேன், அவங்க லாஸ்ட் நைட் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு பைபூன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவ வந்து கமலோட ஃப்ரெண்டு தான், ஒர்க்கை பத்தி பேசுறதுக்காண்டி நைட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பா, வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது, நீ ஒன்னு இதெல்லாம் நினைச்சு வரி பண்ணிக்காத, நீ உன்னோட ஸ்டடியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, அதுதான் உனக்கு ரொம்பவே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம பைபூன்ட்டு சொல்ல நம்ம பைபூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிம்க்கு பாய் சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிம்மோட ஃபேஸ் டோட்டலாக அப்செட் ஆயிருது. அவன் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். சரி எதுக்கு லாஸ்ட் நைட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பா, அண்ட் லாஸ்ட் நைட் நம்ம கமலுக்கு மெசேஜ் பண்ணதும் அவ்வளோ தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அவனோட மைண்ட்குள்ளே நிறைய தாட்ஸ் போட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து கிம்க்கு கால் பண்ணியிருப்பான் போல. நம்ம கமல் வந்து கிம் கிட்ட எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு, நான் இப்பதான் பைபோனா அவனோட ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருக்கேன், அண்ட் டிராஃபிக் எல்லாம் மாட்டிக்கிட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க நம்ம கமல் வந்து நான் வேற ஹவுஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சொல்லிட்டு சரி ஓகே நான் காலை கட் பண்றேன், நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு, என்ன ஆச்சு, என்ன விஷயம், எங்கேயாவது வெளியே போறியா என்ன, ஏன் இவ்வளவு சீக்கிரமா காலை கட் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். முதல்ல நம்ம கிம் வந்து கமல் கால் பண்ணாலேவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா, போனை கட் பண்ணு, எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். இப்ப அவனே காலை கட் பண்றேன்னு சொன்னாலும் இவன் ஏன் கட் பண்றேன், என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு, நான் தான் அவங்ககிட்ட பேசினா உனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும், என்னோட வாய்ஸை கேட்கறது உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேல, ஸோ அதனால தான் நான் காலை கட் பண்றேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட வாய்ஸை விட இந்த டிராஃபிக்கோட சவுண்ட் என்ன ரொம்பவே இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு உன்னோட வாய்ஸ் வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. முன்னாடி சீட்ல நம்ம லோப்பும் நம்ம கிட்டும் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே இவன் பேசுறத பார்த்தா அவங்க 2 பேரும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரொமான்சிங் சீன்லாம் எப்போ வரும்ட்டு தெரியல. ஆக்சுவலி இவங்களோடது 3 பேர் இதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட், லோப், ரூஜின்ட்டு 3 பேரோட ரொமான்ஸ் வந்து வரும். நம்ம கிம் நம்ம கமல் கிட்ட, எனக்கு இந்த டிராஃபிக் சவுண்டை விட உன்னோட சவுண்டு எனக்கு பெட்டரா இருக்கு, நீயே என்கிட்ட பேசலாம் தாராளமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேர் பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து சரி ஓகே நீ போய் ஒர்க் பாரு, நான் போய் என்னோட ஒர்க் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம கிம்மும் கமல் கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அந்த மொபைலை பார்த்து பயப்பல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
இவன் இப்படி இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் டே ஈட் சல்மோன்ட்டு அவங்க 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சல்மோன் பையன் கியூட்டா டிராயிங்ஸ் இதெல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கான். அதுல வந்து நிறைய பேரை வரைஞ்சி வச்சிருக்கேன். நம்ம இட் வந்து சல்மோன் கிட்ட நிறைய பேரை வரைஞ்சி வச்சிருக்கல, இதெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து சல்மோன்கிட்ட கேட்க, நம்ம சல்மோன் வந்து இது அப்பா அம்மா இட் அங்கிள் டே அங்கிள் கிம் அங்கிள் அண்ட் நானு அப்படிங்கிற மாதிரி நம்ம சல்மோன் பையன் கியூட்டா நம்ம இட் கிட்ட எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம இட்டும் நம்ம சல்மான் பையன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம சல்மான் கிட்ட நீ வந்து கிம் அங்கிளை ரொம்பவே மிஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம சல்மான்கிட்ட கேட்க, நம்ம சல்மான் இருந்துட்டா ஆமா சல்மான் வந்து கிம்ம ரொம்பவே மிஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் இல்லையா ரொம்பவே கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட நான் இந்த மாதிரி கிம்க்கு கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து டே கிட்ட கேட்க, நம்ம டேக்கு லைட்டா ஜலஸ் ஆகுது, கொஞ்சம் கடுப்புல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வேணான்னு சொன்னா நீ என்ன கால் பண்ணாமல இருக்க போற, எப்படி கால் பண்ணி பேசுதானே போற, சோ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ பண்ணாம இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம இட் கிட்ட சொல்ல, நம்ம இட்டும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம கிம்க்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு டேபிள வச்சு பேசிட்டு இருக்கான். நம்ம கிம் கால் அட்டன் பண்ணதும் இந்த சல்மான் பையன் கியூட்டா இருந்துட்டு கிம் அங்கிள் சல்மான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கியூட்டா அவன் பாட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கிம்ம காமிச்சா கிம்மும் சல்மானை நானும் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம இட்டு இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட கிம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா, என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு சும்மா தான் இருக்கேன் கார்ல உட்காந்துருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து சல்மான் கிட்டையும் கேட்க, நம்ம சல்மான் இருந்துட்டு கிம் அங்கிள் நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சல்மான் பையன் கியூட்டா நம்ம கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு ஆமா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து சல்மான்கிட்ட கேட்க, நம்ம சல்மானும் இருந்துட்டு சல்மான் ஆல்ரெடி நிறையவே சாப்பிட்டுட்டான், சல்மானோட வயர் ரொம்பவே பெருசா வீங்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பையன் ரொம்பவே கியூட்டா பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க நம்ம கிம்க்கு ரொம்பவே சிரிப்பா வருது. பையன் ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க நம்ம டேக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. பையன் ரொம்பவே ஜெலஸ்ல அப்படியே அவனுக்கு லைட்டா புகையுது. நம்ம டே வந்து இட்கிட்டி சல்மான் கிட்டே காய்ஸ் நீங்க 2 பேரும் ரொம்பவே சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்புல நம்ம டே வந்து இட்கிட்டி சல்மான் சொல்ல, நம்ம இட்டு இருந்துட்டு சல்மான் கிட்ட யாருக்கோ இங்க லைட்டா ஜலஸ் ஆகுது, யாருக்கோ புகையுது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். குட்டி பையன் இல்லையா அவன் கேட்டுட்டு டே அங்கிள் உங்களுக்கு ரொம்பவே ஜலஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கிம்முக்கும் கேக்குது, கிம்மும் அதை கேட்டுட்டு லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம டே இருந்துட்டு நீ என்ன லூஸ் ஆடா, யாருக்குடா ஜலஸ், நாளை ஒண்ணு ஜலஸ் ஆலையே, நான் எதுக்கு ஜலஸ் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட் கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறான். நம்ம இட்டு இருந்துட்டு கிம் கிட்ட சரி ஓகே கிம் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், பீச்சில் எடுத்த போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு நம்ம டே பக்கத்துல போய் உட்காந்து டே அவன் கூட கொஞ்ச நேரம் தாட்டா போன்ல பேசிட்டு இருந்தேன், அதுக்கே நீ இப்படி ஜெலஸ் ஆகுறிய அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே இருந்துட்டு இப்ப என்ன அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட் கிட்ட கேட்க, நம்ம இட்டு இருந்துட்டு டே நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து டே கிட்ட சொல்ல, நம்ம டே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கியூட்டா சிரிக்கிறான். இவன் சிரிச்சதை வந்து நம்ம சல்மான் பாத்துறான். பார்த்துட்டு டே அங்கிள் இப்ப நீங்க சிரிச்சிங்களே நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பையன் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம டே இருந்துட்டு சல்மான் கிட்ட சல்மான் நீ டிராயிங் தானே பண்ணிட்டு இருந்த, டிராயிங் பண்ண நான் ஒன்றும் சிரிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சல்மான்கிட்ட சொல்ல, நம்ம இட்டு இருந்துட்டு டே நீ தான் சிரிச்சேன்ட்டு அவன் தான் சொல்றான்ல, அதை ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கு மரியாதை அக்செப்ட் பண்ணிக்க, நீ சிரிச்சல அப்படிங்கிற மாதிரி இட் வந்து டே கிட்ட சொல்ல, சல்மானும் இருந்துட்டு ஆமா நீங்க சிரிச்சிங்க நான் பார்த்தேன், அக்செப்ட் பண்ணுங்கன்ட்டு அந்த குட்டி பையங்க கியூட்டா அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம டே இருந்துட்டு சல்மான் இங்க வா நான் உன்னை செக் பண்றேன், உன்னோட ஐஸ் எங்க வா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சல்மானை பிடிச்சி அப்படியே கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் விளையாடுறத நம்ம இட் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க இங்க இப்படியே ஹாப்பியா பிளே பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 8ல பார்ட் 2 வந்து இங்க நான் கம்ப்ளீட் பண்றேன். என்னடா ஸ்டார்டிங்ல 8 and 9 ஒன்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வெறும் 8 மட்டும் போடுறேன்னுட்டு நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு சடனா தமிழ்நாடுக்கு போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எங்க பாட்டி ரீசெண்டா இறந்துட்டாங்க, அவங்க இறந்து இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு காரியம் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காண்டி ஊருக்கு போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஊருக்கும் இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன். அதனால 8ஓட மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஊருக்கும் கிளம்பிட்டு இருக்கேன். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால அடுத்தடுத்து கன்யூஸா சீரீஸ் எல்லாமே பண்ண முடியும். ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போனாலே எப்படியும் கொஞ்ச நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன். எனக்கு ஏன்னா அந்த ஊர் ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஊர்ல எனக்கு ஃபுட்டு அவ்வளவா பிடிக்காது. ஸோ எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா இங்க நான் ஊருக்கு வந்துடுறேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோஸ் எல்லாமே கன்யூஸா போடுறேன்.
எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன நெனச்சா ஒரு சீரிஸ் எடுத்துட்டு அந்த சீரிஸ கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு என்ன நெனச்சா. ஃபர்ஸ்ட்டு நான் ஊருக்கு போற மாரி ஐடியாவே இல்ல. என்னோட ஹஸ்பண்ட மட்டும் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சேன். அப்புறம் அங்கருந்து கால் பண்ணி நீயும் கண்டிப்பா வந்தாகணும் அப்படிங்கிற மாரி ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்ட்டு நானும் வரேன்ட்டு பிளான் வந்து சேஞ்ச் ஆச்சு. இதனால தான் திடீர்னு இப்படி ஊருக்கு போ வேண்டிய அவசியமும் ஆயிருச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ அம் ரியலி சாரி. உங்ககிட்ட நான் சாரியும் கேட்டுக்கிறேன். உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் எப்போ ஊருக்கு வந்து வீடியோ போடுறேனோ அப்போ உங்க எல்லாரையுமேவும் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எபிசோட்ல நான் கடைசி டைலாக் சொல்றதுக்கு மறந்துட்டேன். நம்ம கிம் வந்து இட் கிட்ட கால்ல பேசி முடிச்சுட்டு நம்ம கிம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஏன் அடிக்கடி எனக்கு டேவை பத்தி தாட்டே எதுவும் வர மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் கமல் தானா? ஆனா நான் அவங்கிட்ட என்ன பத்தியும் டேவை பத்தி எங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்ட்டு நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கார்ல உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்த சீனை தான் நான் சொல்லவே இல்லை. ஐ எம் சாரி. அதுக்கும் சாரி.